அவருக்கு வேலை தானே டெய்லி. அப்புறம் அவர் வேலையை அவர் செய்துட்டு இருக்கார். எங்க வேலை மக்களை சந்திக்கின்ற வேலை. மக்களை முழுமனதோடு இந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு தளராத, அசைக்க முடியாத ஒரு இறுக்கமான உறவு ஏற்படுவதற்கு அனுதினமும் மாண்புமிகு தமிழக முதல்வர் உழைத்துக் கொண்டிருக்கின்றார். அவர் வழியிலே நாங்கள் மக்களை சந்திக்கின்ற பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். அவர் ஏதாவது குற்றங்குறைகளை கண்டுபிடித்து அதை ஊதி பெரிதாக்கின்ற பணியிலே அவர் ஈடுபட்டிருக்கிறார். அது அவர் வழி, இது எங்கள் வழி. ஆண்டுதோறும் நிதி ஒதுக்கப்படல. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையிலே திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் வடசென்னை பாராமுகமாக இருந்த வடசென்னையை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தன்னுடைய தொலைநோக்கு பார்வையோடு 24/7 என்று பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டு 248 பணிகள் இன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. சுமார் 6000 கோடி ரூபாய் அளவிற்கு அந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பல பணிகளை இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்று முடக்கிவிட்டிருக்கின்றார். நாளை காலை கூட வடசென்னையிலே இருக்கின்ற ராயபுரம், ஆர்கே நகர், பெரம்பூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெற்று வருகின்ற வடசென்னை வளர்ச்சி திட்ட பணிகளை ஆய்வு செய்ய இருக்கின்றோம். ஆகவே வடசென்னை உருவான காலத்திலிருந்து இதுவரையில் எத்தனையோ ஆட்சிகள் ஏற்பட்டிருந்தாலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே ஏற்பட்ட இந்த ஆட்சியில்தான் அதற்குண்டான முக்கியத்துவத்தை தந்து அதற்குண்டான அடிப்படை கட்டமைப்புகளை உயர்த்துகின்ற பணியில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி ஈடுபட்டிருக்கின்றோம்.